எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னுடைய சொந்த அனுபவங்களை தான் பகிர்ந்துக்கலாம்ட்டு இது எடுத்திருக்கேன். தலைப்புக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு அனுபவம் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரிம்மா. ரிஷிகேஷம் அதிலிருந்து போனால் பத்ரிநாத் போகிறதுக்கு ஒரு 280 கிலோமீட்டர். நடந்து யாரும் போகிறதில்ல. இப்போ நிறைய வசதிகள் வந்துருச்சு. ரிஷிகேஷம் இதில் இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுன்னா கங்கை, அப்புறம் நிறையா கேம்ப், ஆசிரமங்கள்ல ரிஷிகேஷத்தோடு நினச்சி அப்புறம் மலை மேலே இருக்குது. கங்கை கரையோரம் பூரா பார்த்துக்கிட்டே இருந்தால் ரிவர் ராஃப்டிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கு அந்த பக்கம் போனால் தான் ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு தாண்டி போயிட்டா சொர்க்கம். கங்கையும் போடுது, நம்மளும் போகிறோம், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கிறாங்க. அந்த இதில் சொல்கிறோமே, சொர்க்கத்துக்கு போனால் முதல் படி, 2ஆம் படி, அந்த மாதிரி படிப்படியாக போகிறதுன்னு பார்த்தா முதல் படி தேவப்பிரயாக். அது போய் பார்த்தா தான் தெரியும். அலக்கநந்தா ஒரு பக்கம் ஆரவாரம், மந்தாக்கினி ஒரு பக்கம் அமைதியாக. இங்கே திரிவேணியில் இருக்குமே, யமுனா ஒரு பக்கம் அப்படியே மெல்ல வரும், கங்கா அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டத்தோட கலர் வேறு வேறையாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் போனால் ஒவ்வொரு பிரயாக், கருண பிரயாக், ருத்ர பிரயாக், நந்த பிரயாக். கருண பிரயாக் தாண்டி போச்சுன்னா ஸ்ரீநகர். அங்கே ஒரு ஸ்ரீநகர் இருக்கு, அருமையான இடம். அந்த ஸ்ரீநகரை விடவும் நல்லா இருக்கு. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரை விடவும், ஸ்ரீநகரை தாண்டி திருப்பி 2 ஐ திங்க் நந்த பிரயாகெல்லாம் தாண்டினது. இப்போ ஜோஷிமட் வரைக்கும் சிவிலைசேஷன், ஜனங்க எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறப்போ கடைசியில் போனால் பத்ரி விஷால் போயிட்டா வந்த களைப்பு எதுவும் இல்லை. அது பகவானுடைய ஒரு படைப்பு. என்னன்னு பாருங்க, அங்கே ஒரு குண்டம், குண்டு அப்படிம்பாங்க, குண்டம், ஒரு 10 கெட்டு அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி. இப்போ பத்ரிநாத் வந்து ஏப்ரல் டு அக்டோபர் தான். இந்த தங்கம் வாங்குற நோம்பி என்ன பேருங்க? எல்லாரும் தங்கம் வாங்குவோமே, பொன் வாங்குறது. அந்த நாள் அது ஏப்ரலில் தானே வருது. ஏப்ரல் அன்னைக்கு தான் திறக்கும். அப்புறம் அக்டோபரில் 3ஆவது வாரத்தில் மூடிடுவாங்க. அந்த குண்டம் இந்த நாட்கள்லையே, அதாவது ஏப்ரல் டு அக்டோபர், நம்மளுக்கு பொதுவாக சம்மர் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையே சிங்கிள் டிஜிட் டெம்பரேச்சர். ஆனால் தண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, அரிசி பையில் போட்டு வச்சா சாதம் ஆயிடும். உண்மையாகவே சாதம் ஆயிடும். ஆனால் யாரும் பண்ணுறதில்லை. ஏன்னா அது அவ்வளோ ஒரு புனிதமாக அதையெல்லாம் இது பண்ணுறது. மற்ற பக்கமெல்லாம் வந்து என்னன்னா, தண்ணி விழுந்துட்டுருக்கும், குளிக்கிறாங்க, போகிறோம், எல்லாம் குண்டம் முக்திநாத் 108 இது விழுந்துட்டுருக்குது, எல்லாம் போய் சுற்றி குடிச்சிட்டு எல்லாம் வந்துடுறோம். இங்கே ஒரு சின்ன பக்கெட்டு இருக்கும். இந்த பக்கெட் எடுத்து பக்கத்தில் பைப்புக்கு இருக்கும், பச்சை தண்ணிக்கு, அதில் வச்சு தான் குளிக்க முடியும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கவே முடியாது. அங்கே அவ்வளோ ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மகாசாகரம், ஆழமும் இல்லை அளவும் இல்லை.
இந்த சாகரத்தில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறது அப்படின்ட்டு நம்ம இதுவும் வேணும், அதுவும் அங்கே போயிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியும் ஊற்றணும், பச்சை தண்ணியும் ஊற்றிக்கணும், அப்புறம் வெது வெது தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்படி இருந்ததுன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. நம்மளுக்கு எது சூடுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை தண்ணி எடுத்து கலக்கி குளிச்சா தான் நம்மளுக்கு ஆனந்தம், களைப்பு தீரும், பகவானை தரிசிக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி இங்கேயும் எல்லாம் இருக்கு. குருஜி மகாராஜ் சொன்ன மாதிரி அவர் 10-11 உபனிஷத்துக்களுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினார் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாத பேரெல்லாம் இருக்கு உபனிஷத்து. எதை படிக்கிறது, எதை விடுறது, இதுக்கு பின்னாடி ஓடுறதா, அது முடியாது. அதனால் என்னுடைய வேண்டுகோள், நான் அனுபவப்பட்டது என்னன்னு, ஏதோ ஒன்று பிடிச்சிக்குங்க, எல்லாத்தையும் பிடிக்காம ஏதோ ஒன்று பிடிச்சிக்குங்க. ஏதோ ஒரு உபநிஷத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு, ஒரு நூல் இன்னொரு நூல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உள்ள போனால் இவர் நம்மளை என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாரோ அது நம்மளுக்கு தெரிய வருது. இது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தின் பேரில் தான் நான் இந்த தலைப்பையே நான் சூஸ் பண்ணேன். இப்படி போனால் நடக்குது அப்படிங்கிறதுனால. நடக்குது அப்படிங்கிறதுக்கு கடைசியில் ஒரு உதாரணம் இருக்கு. இது என்னுடைய அனுபவ முயற்சிங்கிறதுனால இதில் நிறைய குற்றம், குறை, தப்பு, தவறுகள் எல்லாமே இருக்குது. குருஜி மகாராஜுக்கிட்டே வேண்டுதல், உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, திருத்திக்கலாம். இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பில் விஷாத யோகம் பற்றிய நிதித்தியாசனம். ஆதியிலிருந்தே மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதில் சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மனனமும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிதித்தியாசனம் அதுக்கு பொதுவாக வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன அது, எங்கே போய் உட்கார்றது, அல்லது குகை அந்த மாதிரி தேடி போகணுமா, வீட்லேயே மூலையில் உட்காந்துக்கணுமா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இது வருது. அது என்னென்ன இன்னும் தெரிய மாட்டேங்குது, பிடிப்பில் வர மாட்டேங்குது இந்த நிதித்தியாசனம் அப்படின்ட்டு. அதுக்கும் வழி காட்டியிருக்கார். தத்துவமசி ஸ்வேதகேது, அதை புரிய வைக்கிறப்ப சொன்னார் இல்லையா, வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம், இது முக்கியம். இது அதை புரிஞ்சுக்கிற, அந்த மகா வாக்கியம் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமல்ல, லட்சியார்த்தம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கணும், ஆனால் முக்கியமானதில் இருக்கணும். நம்ம இந்த பஸ்ஸில் 99 பைசா கொடுத்துட்டு அப்புறம் 1 பைசா இல்லைங்கிற மாதிரி, அதுவும் ஒரு வகையில் லட்சியார்த்தமாக வச்சுக்கிட்டாலும் அதுக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஒரு உன்னதமான விஷயத்துக்கு வந்து ஒரு லட்சியார்த்தம். அதனால் இது எதையுமே கொஞ்சம் ஆழமாக பார்க்குறான், எதையுமே கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறான் அப்படின்னு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம இதை பயன்படுத்தணும்னா நம்மளுக்கும் சிரமம், கூட இருக்கிறவங்களுக்கும் சிரமம். அது இல்லை, இந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு முயற்சியில் இறங்குறப்போ இது ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வர்றதுடைய கருத்து எப்படின்னா, வேதாந்தம் படித்து அதை அறிந்து கொள்வது, இன்ஃபேக்ட் அது அறிந்து கொள்வதுங்கிறது உணர்ந்து அறிவதுங்கிறது தான் அது கரெக்டான டெர்மினாலஜி. உணர்ந்து அறிவது அப்படிங்கிறது தான் இது கரெக்டான டெர்மினாலஜி. ஸோ இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இருந்தும் வேதாந்திக்கு தேவையானது என்னன்னா ஸ்ருதி. அது மகாராஜை விட யாரும் அதைய நம்மளுக்கு மண்டையில் அடிச்சடிச்சு சொல்ல முடியாது. ஸ்ருதி, யுக்தி, பெரும்பாலும் எல்லாரும் அதைத்தான் இது பண்ணுறோம். அனுபூதி,
மூணாவது விஷயம் அனுபூதி. அனுபூதியை உள்ள கொண்டு வரணும்னால் நமக்கு அந்த வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் கண்டிப்பாக தேவை. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த விஷாத யோகம் பற்றிய ஒரு நிதித்தியாசனம் என்னங்கிறத நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த முயற்சி ஓரளவுக்கு எனக்கு திருப்திகரமாக இருந்தது. அதைத்தான் நான் ஷேர் பண்ணுறேன். குற்றங்கள் குறைகள் மன்னிக்க வேண்டாம், மன்னிப்பு கேட்கல, தவற திருத்தறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இது போகிறதுக்கு முதல்ல ஒரு இது இப்போ மகராஜ் சொன்னார், சத்தியம். சத்தியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியம் அங்கிருந்தே வருது. நம்ம உண்மை, பேருண்மை, மெய்யுண்மை, மெய் உணர்வு. சத்தியம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் டெஃபினிஷன். திரிகால அபாதீதம் சத்தியம். குருஜி நான் சிலது அபாதீதம். பாதன்னா துண்டு பண்றது அல்லது பிரிச்சு வைக்கிறது. அபாதின்னு விளக்க முடியாது. நேத்தி 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 விளக்குறது, நேத்தி நேத்தி விளக்கிட்டே போகிறது. திரிகாலம் முக்காலமும், முக்காலமும் எதை விளக்க முடியாதோ அது சத்தியம், பிரம்மம். திரிகால அபாதீதம் பிரம்மம், சத்தியம். இந்த சத்தியத்துக்கு தான் உபனிஷத்து ஒன்று எடுத்துட்டு அதிலேயே போகலாம். பகவத்கீதா 3 வால்யூம் 4 வால்யூம் இருக்குங்க. நான் ஒன்று படிச்சுட்டு இருந்தது ஒரு புக்கு, அதில் இருந்தும் தெரிஞ்சதை வச்சுட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். நான் இப்போ எந்த ஸ்லோகமும் சொல்ல போகிறதில்ல. என்னுடைய முயற்சியில் என்ன பண்ணினேன்னா, ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதுக்கு டைட்டில் கார்டெல்லாம் விட்டுட்டேன், எண்டு கார்டையும் விட்டுட்டேன். அர்ஜுனா, பார்த்தா, பரந்தபா, மாதவா, கோவிந்தா இதெல்லாம் விட்டுட்டேன். என்ன அதில் பாயிண்ட்? அதில் நான் எடுத்துக்கிட்டேன்னா செட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ விஷாத யோகம், இந்த விஷாத யோகம்ங்கிறதே எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இது ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுருவோம். கொங்கு நாட்டுக்காரங்க பேசன எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த 90 வயசு பாட்டிகள்லாம் அதான் சொல்லுவாங்க. 90 வயசு பாட்டிக்கு மகனே 60, 65, 70 வயசுன்னா அவங்கெல்லாம் நிறைய குழந்தைங்க பெற்றவங்க. அவர் மனைவி இறந்துருக்கும் ஒரு வாரம் 10 நாள். அவரும் ரொம்ப மனசு விட்டெல்லாம் இருந்திருப்பார். பாட்டி ரொம்ப சர்வசாதாரணமாக, ஏன்டா சின்ராசு வேசனை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா வாரவங்கள்லாம் போகாமே இருப்பாங்க. போய் மாட்டை கட்டுவானா? व्यसனம், விஷாதம். விஷாதம் என்ன, அந்த இது வந்துடுது, கவலை, வருத்தம், இந்த மாதிரியான ஒரு நிலைமைப்பாடு எப்போ வருது? மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ. ஏதோ ஒரு இதில் போய் சிக்கிக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் விஷாதம், व्यसனம்ங்கிறோம். இது முதல் அத்தியாயத்தில் 21 ஸ்லோகத்தை விட்டுட்டேன் நான். அதெல்லாம் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை பற்றி பேசலாம். போர்க்களம், வார், 11 அக்ரோனி அங்கே, 5 அக்ரோனி இது, ஏன் 11 வச்சாங்க, ஏன் 5 வச்சாங்க, அது இன்னொரு நாள் பார்த்துக்கணும். கௌரவருக்கு என் 11, இவங்களுக்கு என் 5, அதெல்லாம் பின்னாடி இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். ஸோ இதை பற்றின விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய இதாக தெரியல. அர்ஜுனனுடைய பேக்ரவுண்டு வேணும், ஏன்னா கதாநாயகன் அவர், அதனால் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியணும்.
அர்ஜுனனுடைய விளக்கங்களை எல்லாம் மகாபாரதம் முழுக்க பார்த்தோம்னா அவர் ஒரே சமயத்தில் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், டெண்டுல்கர், கபில் தேவ், கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், நரேந்திர மோடி எல்லா கேரக்டருமே பெஸ்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா அவர் அர்ஜுனன்னு தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆயகலைகள் 64 தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம். நாட்டியமும் பிரமாதமாக ஆடுவாராமா. பிருகநலை போனாலும் அங்கேயும் பிரமாதமாக பண்ணுறான். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக பிஹேவ் பண்ணணும்னா எப்படி? அதுவும் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக்காமையே வில்லடிப்பார், கண்ணில் வில்லடிப்பார். துரோணாச்சாரியார் அவார்டு அதனால தானே வச்சுருக்காங்க, துரோணா அவார்டு ஸ்போர்ட்ஸுக்கு. இந்த மாதிரி இவர் வந்து பில்டப் ரொம்ப, ஸோ எல்லாத்துலேயுமே சிறந்தவர் அப்படின்ட்டு இருக்கலாம். அது அப்படி இல்லாமல் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பகவத்கீதையில் வந்து இது வர வாய்ப்பு இல்லை. ஆனால் விஷாதம் என்ன, விஷனம் என்ன, இப்படி இருக்கிற ஆள் எப்படி இப்படி பேசுவான்? இது ஒரு பாயிண்ட்டை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்புறம் அப்படின்னு இல்லை, அவனுடைய கர்மா அங்கே போய் அழுகணும். இதுக்கு முதல்ல என்ன சொல்ல வரணும்னா, போர் இந்த காட்சியை அவங்க எப்படி சித்தரிச்சிருக்கிறாரு வியாசர் அப்படின்னா வந்து 4-5 ஸ்லோகம் சொல்கிறாரு, அப்புறம் ஒரு 5-6 ஸ்லோகம் சொல்கிறாரு, அப்புறம் தேர்தட்டில் உட்காந்துக்கிறாரு வெள்ளை அம்பை போட்டுட்டு. அதனால தான் நான் கொஞ்சம் பின்னாடி போய் அதையும் பார்த்தேன். போருக்கு தயாராகிறது வந்து சும்மா ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதில்ல. இதுவும் அதே மாதிரி சில பல காலமாக நடந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வந்து, அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய வீரன் அங்கே போயிட்டு என்னால் சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறான்? கொஞ்சம் லாஜிக்கலாக கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா? இப்போவே இவ்வளவு நாள் ஆகுதுன்னா அப்போ எவ்வளவு நாள் ஆகும்? மெசேஜ் போகிறதுக்கே யாராவது போய் சொல்லி தூதன் போய் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். இப்படியெல்லாம் பண்ணவங்களுக்கு எப்படி ஒரு இதை பண்ணார் அப்படிங்கிறதுனால என்ன, இது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். பின்னாடி அது நம்மளுக்கு அது கொஞ்சம் தெளிவுப்படும். அதனால தான் நான் ரொம்ப இந்த ப்ரிப்பரேஷன், இந்த கேரக்டர்ஸ், அவர் அங்கே நின்னார், இவர் இந்த சங்கூதனார், அதெல்லாம் விட்டுட்டேன். நான் அதை இதை பண்ணி விடலை. என்னுடைய பர்பஸ் நிதித்தியாசனம் பண்ணணும், எனக்கு லட்சியார்த்தம் வேணும், அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி தான் பண்ணேன். ஸோ இந்த இதில் 22, 23 நான் என்ன பண்ணேன், நானே எழுதினேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில் நானே ஒரு மீனிங் எழுதி வச்சுக்கிட்டு பார்த்தா எனக்கு இந்த 2 தான் வருது. இந்த 2 ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் பாண்டவ சேனையினுடைய தலைவர். அவரு தான் எந்த படை எப்படி நடத்தணும், போர் எப்படி நடத்தணும், எது அட்வான்ஸ் ஆகணும், எது அட்டாக் பண்ணணும், எது விட்ரால் பண்ணணும், குதிரைப்படை எங்கிருந்து போகணும், அந்த வியூகம், இந்த சக்கரம், இதெல்லாம் பண்ணுற ஒருவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரெக்கி பண்ணுறார், ஒரு முன்னோட்டம் விடுறார். ஆனால் முன்னோட்டம் விடுறப்போ என்ன சொல்கிறாரு, என்னை எதிர்த்து போரிட வந்திருப்பவர்கள் யார் யார், அல்லது கௌரவர்களுக்கு ஆதரவாக போர் தொடுக்க வந்திருக்கிறவர்கள் யார் யார் என பார்க்க விரும்புகிறேன் அர்ஜுனா. திருஷ்டாதிர புத்திரர்களோடு பாசத்தோடும் கூட்டு சேர்ந்திருக்கிறவர் யார், இவங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார். இது 2 இது. ஸோ ஒன்று ரெக்கி, 2வது யாரை இவங்களை எதிர்த்து வந்திருக்காங்களோ அவங்கள பார்க்கறதுக்கு தான் இவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ இது 28, 29, 30, 31, 32 இது எல்லாத்துலேயுமே இதெல்லாம் அந்த உடல் எரியுது,
ரோமக்கால் சிரிக்குது, நாக்கு வறண்டுருச்சு, தலை சுத்துது, மனசு குழம்புது, என்னென்னமோ பேசுறாரு. இப்போ திருப்பி நம்ம அங்கே இப்போ வச்சுக்கணும். அர்ஜுனன் ஆல் இன் ஒன். ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், டெண்டுல்கர் எல்லாம் சேர்ந்தவர் அவர். இதெல்லாம் சொல்றார் இல்லைங்களா? கூடவே என்ன சொல்றாரு? ராஜ்யத்தை நான் விரும்பல, ஜெயம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் தான் பேசுறாரு. உடல் வெடவெடத்து. இதுக்கு பேரு தமிழ்ல அருமையான வார்த்தை பிதற்றல். ஒரு ஆர்மி ஜெனரல் போருன்னு போய் நின்றுட்டு இங்க பேசுறான் அப்படின்னா பிதட்டிட்டு தான் இருக்கணும். இந்த பிதற்றல் எதனால? இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, செல்ஃப் பிட்டி, தன்னிரக்கம். எதுக்கு பண்றோம்? அதை இது பண்ணோம்னு தெரியும். எல்லாரும் தன் மேல கொஞ்சம் அனுதாபமா இருக்கணும், நான் செய்யறது சரி அப்படின்னு சொல்லணும். இந்த குழந்தைங்கள சில சமயம் இது பண்ணணும், நம்மளும் அது பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த தன்னிரக்கம், செல்ஃப் பிட்டி அப்படிங்கிறத டெவலப் பண்றோம் இல்லையா? செல்ஃப் பிட்டி ஏன் வருது? தைரியம் இல்லாதனாலயா? அவனை மாதிரி தைரியமா யாரும் இல்லை. லாஜிக் ரெண்டுமே ஒத்து வர மாட்டேங்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த 4-5 இதில் இருந்து பார்த்தா அர்ஜுனன் செல்ஃப் பிட்டியட்டா கிரியேட் பண்ணுறான். அதுக்கு சப்போர்ட் வேற தேடுறான். அது என்னென்னமோ சொல்றான். உயிரோடு இருக்கிறது எதுக்கு? இவன் பார்த்தது யாரை போய் பார்த்துருக்கா? முதல்ல என்னை, அதாவது கௌரவர்களுக்கு சாதகமாக கூட்டு சேர்ந்தவங்க யாருன்னு பார்க்கணும், எங்களை எதிர்த்து வந்திருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் போய் பார்க்குறான். பார்த்துட்டு நாக்கு வறண்டுருச்சு, உடல் வெளத்துச்சு, இப்படிங்கிறான். அடுத்தது பார்ப்போம். எஸ், 33, 34, 35, 36, 37 இதுல இது பின்னாடி இவர் கிருஷ்ணர் சொல்லுவார், பண்டிதர மாதிரி பேசுற அப்படிம்பார். பண்டிதர மாதிரி தான் பேசுறாரு. வேதம் பொதுவா கர்மகாண்டம், ஞான காண்டம் 2 தான் இருக்கு. கர்மகாண்டத்துல நிறைய இருக்கு. தர்மம், அதர்மம், எது கர்ம பலன் எல்லாமே இருக்குது. வேள்வி, யக்ஞா எப்படி பண்ணணும், எதுக்கு என்ன யக்ஞா பண்ணணும், என்னென்னமோ எல்லாம் நிறைய இருக்கு. பட் வேதாந்தம் அப்படின்னு சொல்ற ஞான காண்டம் தான் வேதாந்தம். வேதாந்தம் அந்தம். அந்தம் அப்படின்னு முடிவுங்கிறது இல்லை, இட்ஸ் முற்ற முடிவுன்னு சொல்லலாம். அதுதான், அதை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம், திரிகால அபாதீதம் சத்தியம், அது வேதாந்தம். அதெல்லாம் ஒன்றும் பேசல இவர் பேசுறதே சொர்க்கம் திரிலோகம் கிடைச்சாலும் வேண்டாமப்பா, ஏன்னா கர்மத்துக்கு பலன், கர்மத்தை பத்தி அதுக்கு பலன், அதே கிடைச்சாலும் எங்களுக்கு வேண்டாம். பேசுறது யாரு? எத்தனை உறவு முறை இருக்கிற எல்லா பேரும் சொல்றான். பார்த்தது யார? பார்த்தது யாரை பார்த்தான்? எதிரிகளை பார்த்துட்டு, பார்த்ததே எதிரிகளை. ஞாபகம் என்ன வந்திருக்கு? எங்க பெரியப்பா, சித்தப்பா, எங்க மாமனாரு, எங்க அத்தை மைத்துனரு, அப்படிதான் பேசுறேன். பேரன், கொள்ளு பேரன், அப்படிதான் பேசுறான். மூணாவது பாவம் புண்ணியத்தை பத்தி இன்னொரு அருமையான ஒண்ணு பேசுறாரு. படுபாவிகளை கொன்றால் நமக்கு பாவம் சேரும் இருக்கு, கர்மகாண்டத்தில் அதுவும் எழுதியிருக்கு. அது கூட இன்னொன்று சொல்றாரு, தாயாதிகளை கொன்றால் அது
இன்னும் படுவாவமா. இதெல்லாம் சொல்றாரு அவர். இப்படியெல்லாம் பாதகமான செயல்கள் செய்யறது, இதெல்லாம் கர்ம பலன், பாவம், புண்ணியம், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இந்த 4-5 ஸ்லோகத்தில் விலாவாரியா சொல்றார். எதுக்கு? தன்னுடைய தன் இரக்கத்தை வந்து நியாயப்படுத்துறான். இல்லைன்னா வேற அதுக்கு காரணமே இல்லை. இவனை எதிர்த்து வந்தவங்களை பார்க்க போயிட்டு அது எல்லாரும் பண்ணுவோம், நம்மளே வந்து எவன் வந்திருக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு, வாடகை பார்க்கலாம் ஒரு கைன்னு என்ன அர்த்தம்? அங்கே போயிட்டு என் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் தான் அர்ஜுனனுடைய டயலாக்ஸ். அடுத்து 38, 39, 40. ஓ, நான் தட்டுறதுனால போகுதம்மா? ஐசி ஓகே ஓகே. அப்புறம் குலநாசத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுகிறாரு. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி. தொன்று தொட்டு வரும் குலம், குல தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிரும், இப்படியா. அப்புறம் பிரளயம் வரும், அப்புறம் சுனாமி வரும். சுனாமிங்கிறது ஒரு பேர், அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வரும். ஏன் சொல்கிறாரு? நான் செய்யறது சரின்னு தீர்மானிச்சிட்டான். அதாவது எனக்கு இந்த மாதிரி எனக்கு உறவு முறை, தாயாதிகளை பார்த்துக்கிறது, இதெல்லாம் தான் நான் செய்கிறது கரெக்டு இல்லையா கிருஷ்ணா? அடிக்கடி கேட்டுக்குவான். அது நம்மளுக்கு அந்த பாவத்தை தரும் கிருஷ்ணா, நாம் இப்படி செஞ்சு விடுவோம் கிருஷ்ணா, என்னென்னமோ சொல்லுவான். போய் பார்க்க சொல்கிறப்போ நான் பார்க்க வேண்டும், தேரை கொண்டு போன்னு தான் சொல்கிறான். நல்லா கவனிக்கணும் இல்லைங்களா? அப்புறம் பார்த்துட்டு எனக்கு உடல் வடவெடுக்குது, எனக்கு வேர்க்குது, எனக்கு மயிர் இப்படி ஆகுது, எனக்கு ரோவக்கால் அப்படி ஆகுதுன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? இதை பண்ணால் அந்த பாவம் வரும், அதை பண்ணால் இந்த பாவம் வரும், இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு இந்த நமக்கு ராஜ்யம் தேவையா? கிருஷ்ணன் வந்து இவனை போரை கொண்டு போன மாதிரி சேர்த்துக்கிறான். அதில் தான் அந்த ஸ்லோகம் இப்படி தான் வருது. என்னன்னா, தான் செய்யறதை நியாயப்படுத்துறான். அதையே வந்து சரின்னு கன்க்ளூட் பண்ணிட்டான். பண்ணுறதே ரைட்டு. குலநாசம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இனிதான் வந்து முத்தாய்ப்பே. 41, 42, 43, 44 வருண கலப்பு. வருணாசிரமம் அதாயிரும், இதாயிரும். குல மகளிர் ஒழுக்கம் கெட்டு என்னவோ பேசுகிறான். அப்புறம் குலம் ஒளிந்து விடும், குல தர்மம் சீரழிந்து விடும். இந்த 4-5 இதில் இது பூரா தான் பேசுகிறான். தேவ விரதம் தான் பீஷ்மரானாருன்னு எப்படி தெரியாம போச்சு? அது தெரியாதா அர்ஜுனனுக்கு? தேவவிரதன் இளவரசன். அவங்க அப்பா வந்து மீனவ பொண்ணு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால ஆசைப்பட்டு இதாக இருந்தாருங்கிறதுனால ஒரு பையன் பார்த்துட்டு, அப்பா ஏன் இப்படி இருக்கிறாரு? சந்தனு மகாராஜா இந்த மாதிரி கங்கக்கரையில் போனார், அங்கே மீனவ பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க பார்த்துட்டு தேரோட்டி சொன்னான்னு சொல்லிட்டு அப்போ தேவவிரதன் சபதம் எடுத்துக்கிறான், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பீஷ்ம் அப்படின்னு பயங்கரம். பீஷ்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து பயங்கரம், பயங்கரமான சபதம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு அப்போவே தேவர்கள் வானவர்கள் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த பீஷ்மர். இப்போ வரணக்கலப்பு அப்போவே நடந்திருக்கே. இவங்க தாத்தா சத்திரிய குலத்தில் போய் ஒரு பொண்ணு கட்டலையே. ஸோ அர்ஜுனுக்கு தெரியாமல் இருக்குமா? அத்தனை கலையும் படித்தவன், வில், வாழ், வேல், ஈட்டி,
ஆர்ட்லரி, ஆர்மர்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது. அது வர்ணக்கலப்பு, குலநாசம், குலதர்மம். அடுத்தது இதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் நடந்தது ஒரு ஒரு கோஜெண்ட்டை பார்த்துட்டோம் இல்லையா? என்னென்ன மாதிரி ஒன்று தன்னுடைய இதையை எப்படியெல்லாம் அவன் வெளிப்படுத்துகிறான். இங்கே தான் இந்த 3ல் தான் என்ன சொல்கிறான், நம்ம பெரிய பாவம் செய்ய துணிஞ்சிருக்கிறோம். அதே கண்டினியூ ஆகுது. ஆனாலும் அங்கே என்ன பண்ணுறான், சரி நான் போர் செய்யலைன்னா நான் கொன்றுவாங்கல்ல, பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, அப்போவும் அது எனக்கு நன்மையாக தான் இருக்குன்னு வளர்றான். அதுக்கப்புறம் வில்லு எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்தட்டில் உட்காந்துக்கிறான். தேர்தட்டில் உட்காந்துக்கிறான் அப்படின்னாலே இயலாமை. தன்னால் என்ன பண்ண முடியலைங்கிறத இப்போதான் உணர்றான். முதல்ல தேரவிடு கிருஷ்ணா, யாரை பார்க்குறேன், யார் என்ன எதிர்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, யாரு அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க, என்ன எதிர்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, இது கவனிக்கணும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக தான் அவங்களுக்கு மனசுல இதெல்லாம் நிறைய கதைகள் அவனே உருவாக்கிட்டு அவனுக்கு சாதகமான வேதங்களை மட்டும் பேசிட்டு இல்லையா? அப்புறம் உண்மையை நிஜமாவே நடந்தது, ஏன் பீஷ்மர் ஆனாருங்கிறது கதையே வருண கலப்புங்கிறது மறந்துட்டு வருண கலப்பு வந்துடும், அப்புறம் குல தர்மம் போயிடும், அதுவும் ஆயிரும், என்னென்னமோ இது பண்ணிட்டு இப்பதான் என்னால எதுவும் இல்லை, இதுதான் வந்திருக்கு. இது இல்லைங்களா? இல்லை யாருக்காவது வேற கருத்து இருக்கா? சரி, மேலே பார்ப்போம். குழப்பத்தில் இருக்கிறான். இப்படி குழப்பத்தில் தேர்தட்டில் உட்கார்ந்தவனுக்கு கிருஷ்ணன் சொல்றது 2 தான். அத்தியாயம் 2ல் 2வது 3வது ஸ்லோகம் ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சா, இது 2 தான் சொல்றாரு. எங்கிருந்தடா, என்னடா இது பைத்தியக்காரன் மாதிரி, என்னாச்சு உனக்கு? நம்ம ஃப்ரெண்டை கேட்பாரு இல்லையா, என்னடா என்னாச்சு உனக்கு, செய்யறது எதுவும் சரியில்லை, உங்க அப்பா எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, நீ பண்றது ஏதாவது இதா இருக்காடா? ஃப்ரெண்ட் அப்படிதானே பேசுவாரு நம்ம கிட்ட, கீழ்த்தரமா நடந்துக்கிற. அப்புறம் அவனுடைய பேச்சில் இருந்தேன், இது சொர்க்கத்தை அழிக்காதுங்கிறேன், இவன் தான் பாவம் புண்ணியம் எல்லாம் பேசுறானே, புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போயிடலாம், எனக்கு சொர்க்கமே கொடுத்தாலும் வேண்டாம், என்னென்னமோ போயிட்டான், சொர்க்கமும் கிடைக்காது, இது சிறுமைத்தனமானது. 2வது என்ன சொல்றாரு, முக்கியமா சொல்றாரு, அலித்தன்மை. மகாராஜ் அது கிளேபியம் தானுங்க, கிளேபியம், அலித்தன்மை, ஆண்மையற்ற தன்மை, 2 கட்டான். சிம்பிளா சொன்னான், இது உனக்கு பொருத்தமானதில்லை, இதெல்லாம் சொல்றாரு. அதோட முடிச்சுட்டு அவரு நிறுத்திட்டாரு. இது என்ன சொல்லுது, அர்ஜுனன் சத்திரியன், அவன் என்னத்தான் வீரமா பேசினாலும் கடைசியில இன்னெபிலிட்டி, இயலாமையை காட்டுறான் இல்லையா? டிஸ்கரேஜ் ஆயிட்டான், என்னமோ அவன் மனசுல என்னமோ, ஆனா இவன் பண்ணன இதெல்லாம் பார்த்தோம்னா அவன் டிமோட்டிவேட்டட். ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க பொதுவா ஒரு போட்டி அப்படிங்கிறதுல ஸ்போர்ட்ஸ்லையும் கூட பார்க்கலாம். வார்ல இன்னும் நிறையா, வார்ல நீங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குங்க. என்ன மாதிரியான
மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. ஸ்போர்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 75% அதை பார்க்கலாம் இல்லைங்களா? சத்தம் போடுறது, ஃபுட்பால் மேட்ச் எடுக்கிறப்ப கோச்சு இப்போ வெட்டி கொலை மாட்டுற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க மோட்டிவேஷன் அது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சத்திரியனுக்கு மோட்டிவேஷன் எப்படி பண்ணணும், அதைத்தான் கிருஷ்ணன் பண்ணியிருக்கார். டே, இது சத்திரியனுக்கு அழகு இல்லை, நீ அதை இது பண்ணினா அதாயிரும் இதாயிரும். அதனால மோட்டிவேஷனை மட்டும் பண்ணுறான், அதையும் கிருஷ்ணன் பிரமாதமாக பண்ணுறான். அவன் ஒரு சத்திரியனை எங்கே தொட்டா, அதாவது வார் ஜோனில் இருக்கிறவனை எங்கே அவனுக்கு ப்ரைம் பண்ணனா அவன் அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். கிளேபியம், அலித்தன்மை. பகவானாக இருந்துட்டு அலியை படைச்சதே அவர். பிருகுணலையாக இருந்ததே அர்ஜுனன். சிகண்டின்னு ஒரு படைப்புமே அர்ஜுன் படைப்பாக இருக்குது. கேவலமாக பேசுவாரா அந்த படைப்புகளை? இல்லையா? பேச மாட்டாரல்ல. ஆனால் அலின்னு பேசுகிறாரு இல்லையா? ஏன் பேசுகிறாரு? அவன் சத்திரியன். சத்திரியன் அவனுடைய தர்மம் அதுக்கு மோட்டிவேட் தான் பண்ணணும். ஏன்னா அவன் கேட்கறது மோட்டிவேஷன் மட்டும்தான் அது வரைக்கும். அவன் அதை தவிர என்னால் முடியல, நீ ஏதாவது பண்ண, அதெல்லாம் கேட்கல. என்னால் முடியல, எனக்கு வேர்க்குது, விறுவு இருக்குது, தலை சுத்துது, முறுக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி தான் பேசுகிறான். ஸோ அதுக்கு தகுந்த இதை மட்டும் அந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு நிறுத்திடுறாரா. அப்புறம் அர்ஜுனன் 4 பேசுகிறான். அடுத்தது ப்ளீஸ் நெக்ஸ்ட். மற்ற அதில் 4, 5, 6 என்ன சொல்கிறாரு? குரு பக்தியை பற்றி பேசுகிறோம். நான் வணங்க வேண்டிய குருவின் மார்பில் நான் எப்படி அம்பு விடுவேன் இல்லையா? இதில் என்ன இது? குரு தன்னுடைய சீடன் தன் திறமை, தான் கற்றுவித்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சீடனை மெச்சுவாரா மெச்ச மாட்டாரா? துரோணாச்சாரியார் தான் இவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. இவருக்கு கற்றுக் கொடுத்து துரோணாச்சாரியாரை தான் அவர் கற்றுக் கொட வித்தியிலே வைத்தால துரோணாச்சாரியர் பெருமைப்படுவார் ஆஸ் அ குரு. எந்த குருவும் தன்னுடைய தான் கற்றுவித்த ஒரு மாணவன் சிறப்பாக இருக்கிறதுனால எனக்கு உயிர் போயிடுச்சுன்னு யாருமே இது பண்ணுறது கிடையாது. அதை குரு பக்தியவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வளர்றான். மாலை போட்டு பூஜிக்க வேண்டிய பீஷ்மர் மற்றும் துரோணருடைய மார்பில் நான் எப்படி அம்பு செலுத்துவேன் என்னன்னு வளருவான். ஸோ என்ன சொல்றான்னா, இந்த குரு பக்திங்கிறதையவே தப்பா புரிஞ்சுருக்கணும். இப்பதான் போய் அவன் நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டான் அர்ஜுனன். சுத்தமா நிராதாரமாக இருக்கிறேன். முதல்ல நான் என்னமோ வேதம், கர்மம், பாவம், புண்ணியம் எவ்வளவோ பிட்டு போட்டு பார்த்தாலும் கிருஷ்ணர் 2 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. டேய் முட்டாள், 2 கெட்டவனா இருக்காது, எதிர்த்து போய் சண்டை போடு. ஒரு மற்றது எதையுமே அவர் பேசலையே. குலமெல்லாம் நாசமாகாது, இல்லை பீஷ்மர் அப்படித்தான் இருந்தார், அப்போல்லாம் ஆகாத நாசமா இப்போ ஆகும், அப்படியெல்லாம் அவர் சொல்லல. 2 இதில் சிம்பிள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டார். இப்போதான் இவனுக்கு தெரியுது, எனக்கு நிராதாரமா இருக்கிறேன். அடுத்தது அம்மா முன்னாடி 7, 8 தான் முழு சரணாகதி. முழு சரணாகதின்னா நிச்சயமாக நன்மை தருபவற்றை பற்றி உண்மை கேட்கிறேன், அதை எனக்கு நீ அருளும். நிச்சயமாக நன்மை தருபவனை பற்றி உண்மை கேட்கிறேன்.
இதுதான் அந்த மாதிரி சொல்ல வர்றாரு. எனக்கு தெரிஞ்ச தமிழ் எழுதியிருக்கிறேன், பட் மீனிங் ரிமைன்ஸ் த சேம் இல்லையா? இங்கே தான் சத்தியம், திரிகாலா அபாதீதம் சத்தியம். என்ன எப்பவுமே நல்லது கொடுக்கக்கூடியது, அதை ஒன்றா தான் இருக்க முடியும். அதை பற்றி சொல்லுங்கப்பா. இப்போதான் வந்து முழு சரணாகதி அடைகிறான். எப்போ? 7-8 தான். இப்போ இது எல்லாத்தையும் பற்றி பேசணும்னா முதல்ல பேசினதை இருந்தது கிருஷ்ணன் தான். இவன் என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான்? அதே கிருஷ்ணன் கிட்ட ரெண்டாவது என்னன்னு பேசுறான்? பால்ய நண்பன் இல்லையா? நம்ம அப்படித்தானே பேசுறோம். கடைசியில தான் அதே தேரோட்டிய, ஓ நான் நிராதரவு, என்னுடைய அகங்காரத்துக்கு மேல, அகங்காரம்னு நானா போட்டுக்கிட்ட வேர்டு, பட் அதைத்தான் இம்ப்ளை பண்ணுது. அவனுடைய ஈகோவை தாண்டி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தான் அது காட்டுது. அடுத்தது இப்போ கொஞ்சம் இருமா, சரி, இதான் இது கடைசி ஸ்லைடு. இது கிருஷ்ணர் அவருடைய உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லுவார், புன்மறுவலோடு பேச ஆரம்பித்தார் என்னமோ வரும் இல்லையா? புன்மறுவலோடு பேச ஆரம்பித்தாருன்னு தான் அந்த உபதேசம் ஆரம்பிக்கும். இந்த புன்முறுவலுக்கும் எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னன்னா, இதுக்கு அவரே சொல்றாரு 29வது ஸ்லோகத்தில், 2வது ஸ்லோகத்திலிருந்து 29வது ஸ்லோகத்தில் இதுக்கு பதில். அந்த புன்முறுவல் ஏன் அப்படிங்கிறதுக்கு, அர்ஜுனன் பேசுனது பூரா மனசு, கிருஷ்ணர் பேசுறது பூரா ஆத்மா. நீங்க அந்த இதுல கண்ணோட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 29வது ஸ்லோகத்தில் அதுதான் சொல்றாரு, ஏதோ ஒருத்தனால தான் அறியப்படுகிறது என்பதே விந்தை, ஏதோ ஒருத்தரனால தான் பேசப்படுகிறது இன்னும் விந்தை, ஏதோ ஒருத்தரதுனால தான் கேட்கப்படுகிறதுங்கிறது இன்னும் விந்தை. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு சிலராலே அறிந்து கொள்ளப்படாமலே ஆகிவிடுகிறதுங்கிறது இன்னும் பெரிய விந்தை. இது எப்படியப்பா நடக்கும்? இவ்வளவு பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன், நீ ஏன் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தேரோட்டிய பேசினேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா பேசினேன். இது என்னன்னு சொல்றது? இஸ் இட் அ ஒண்டர்? இது ஆச்சரியமா? ஆச்சரியம்னு 3 தான் நல்ல தடவை சொல்றாரு இல்லைங்களா? ஸோ இதை 2 வச்சு பார்த்தா இந்த கண்ணோட்டத்தில், அதாவது இது ஏன் இந்த மாதிரியெல்லாம் அர்ஜுனன் பேசுகிறான் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தப்போ, அர்ஜுனன் மனசு, கிருஷ்ணன் எங்க இருக்கிறான்? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு எங்க இருந்தான்? பிறந்ததுலேருந்தே இருக்கலாம். பால்ய நண்பம் அப்படிங்கிறது பிறந்ததுலேருந்தே கூட வர்றதில்லை. நம்மளுக்கு விவரம் 3-4 வயசு 5 வயசு இல்லைங்களா? ஹிந்திலாம் லங்கோட்டி யார் அப்படிம்பாங்க. கோமணம் கட்டினதுலேருந்தே ஃப்ரெண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் குழந்தை கோமணம் கட்டிக்குவாங்க, அதனால் பால்ய நண்பர்கள். பிறந்ததுலேருந்தே தெரியாது, அம்மா அப்பா வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த நண்பன் அப்படிங்கிறது ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்து வந்திருக்கும், கூடவே இருக்கிறான். ஆனால் அவன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கல. ஆத்மாவும் கூடவே இருக்கு, நம்மளுக்கு தெரியல. எனக்கு 60 வயசுக்கு மேலே தான் அது தெரிய வந்தது. அது வேறு விஷயம். ஐ மீன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே. கீதை இதெல்லாம் சொல்லுதுங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாருக்கும் அவங்களுடைய காலகட்டத்தில் வரும். இது ஒரு அதிசயம் இல்லையா? இப்படி ஒன்று கூடவே இருக்கிறத ஏன் அது நம்மளுடைய இதுக்கு வரமாட்டேங்குது, நம்மளுடைய கவனிப்புக்கு வரமாட்டேங்குதுங்கிறது ஒரு பெரிய அதிசயம். கூடவே இருக்கிற ஒன்று கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியுது, கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் கேட்குறாங்க. இது இருக்கிறதுலையே பெரிய விந்தை என்ன, இதை தெரியாமையே இருக்கிறாங்களே அப்படிங்கிறது. அதுதான் அவருடைய புன்மறுவலுக்கு காரணம். இதை பண்ணி முடிச்சுட்டேன். இதை பேஸ் பண்ணி நான் வேற ஒன்றை ட்ரை பண்ணேன்.
அதுவும் வந்து மெடிடேட்டட் இல்லை, அது என்னன்னு தெரியல, அதுவாக வந்தது. அடுத்தது போலாமம்மா, புரிஞ்சுதா? என்ன லெவலில் நம்ம அவரை கேட்குறோமோ அந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு அட்வைஸ் கிடைக்கும். தேரை கொண்டு போய் நிறுத்துனா தேரை கொண்டு போய் நிறுத்துவார். அப்புறம் அப்படி இப்படின்னு புலம்பணும்னா அதுக்கு தகுந்த இது 2 தலையில் கொட்டுவார். இல்லைப்பா நீ தான் எல்லாம் பண்ணணும்னா பண்ணுவார். 2வது விஷயம் என்ன, இந்த 2 பாத்திரமே வந்து முண்டகோபனிஷத்தில் 3ஆம் முண்டகம் 2 பறவைகளை பற்றி ஒரு இது கதை வரும். அது பர்ஃபெக்டாக இங்கே ஃபிட் ஆகுது, அச்சரம் மாறாமல். ஒரு பறவை பொன்னிறமாக பேசாமல் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. 2வது தான் எல்லா அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அட்டகாசம் பண்ணுறது முதல்ல அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. 3வது வந்து கூடவே இருந்தாலும் இதைய பற்றி ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்கிறது விந்தையிலும் விந்தை. இதுதான் 3 விஷயங்கள் இந்த இதில் தெரியும். அடுத்ததுமா அருணகிரிநாதரோடது. பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். இது என்னதான் சொல்ல வர்றாரு, ஏன்னா பக்தி பாட்டில் இவ்வளவு ரணகளமான பக்தி பாட்டு நான் வேற எதுவும் கேட்கல. இன்னும் இருக்கலாம், எனக்கு தெரியல. கொட்டுப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு குத்தி புதை புக்கு பிடி, அப்படித்தானே வருது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டோட வார் கிரை, எல்லா ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு பேட்டில் கிரை இருக்கு. போரில் போகிறப்ப என்ன பண்ணும், மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு அடி கொல்லு குத்து, அதுதான் சத்தம் போடுவாங்க. அடி கொல்லு குத்து, குத்தி புதை, வெட்டி பிடி, இப்படி தான் எழுதியிருக்காரு. ஸோ அதைத்தான் நான் அங்கே அப்ளை பண்ணி பார்த்தேன். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க்கத்தமரரும் அடி பேண 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய வச்சை புயல் மெச்சத்தகு பொருள் 10 தொடுரத்தி தருவரும் ஒரு நாளே. இருக்கட்டும், இது முக்கியமான இதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். முத்திக்கு ஒரு வித்து, முத்திக்கு ஒன்னே ஒன்று இருக்குங்க, குருவர. எது? சுருதி. என்ன மாதிரி சுருதி? முக்கட்பரமற்கு சொன்ன சுருதி. எது? ஓம். ஓம் பற்றி தான் அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தார். முக்கட்பரமற்கு சுருதி. பாக்கியெல்லாம் நான் விட்டுட்டேன். அந்த முத்தை திருப்பதி, அது சிவன் பார்வதி, அதெல்லாம் விட்டுட்டு முக்கியமானதை மட்டும் பார்க்குறேன். ஓம் அதை பற்றி சொல்றார். முத்திக்கு வித்து அது. எப்படி? அதோடைய தாத்பரியம் பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருது பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக அப்படின்னா ராவணனை கொண்டுட்டாரு. அப்புறம் பகல்லையே இதை கழட்டி வீசினாரு. அது மாதிரி தான் மீனிங். ஒற்றைக்கிரி மத்தை நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இது, செலுப்புறதுக்கு சரியான ஐடியா நம்மகிட்டயே இருக்கு. அதை யூஸ் பண்ண மத்து, அதே மத்து தான் ஒற்றைக்கிரி. என்ன மேருமலை விவேகம் மத்த போட்டு கடைஞ்சா பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள். இதை என்ன சொல்றான்?
கிருஷ்ணனுடைய கிருஷ்ண மாமா இல்லையா, அவர் மெச்சுவாராம் முருகனை அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். இங்கே எப்படி எடுக்கலாம்னா, ரதம் தானே நமக்கு ஒரு மெட்டஃபார். 5 குதிரை, புலன்கள், அப்புறம் அதுக்கு ஒரு கடிவாளம், கடிவாளத்தில் உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ட்ராவல் பண்ணுறது யார்? அதில் யார் ட்ராவல் பண்ணுறா? ஆத்மா தான் ட்ராவல் பண்ணுது. மற்ற வேலைகள்லாம் யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர் ஒருத்தர் ஓட்டுறான், குதிரை ஒருத்தர் ஓடுறாங்க, சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் இல்லையா. மெச்சத்தகு பொருள் ஆத்மா. அடுத்ததுமா இதுதான் பயங்கரம். தித்தித்தைய ஒத்த பறிவுற நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்கப்பறியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடன போத கொத்துப்பறை கொட்ட கிளவிசை குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புட்டள நட்பற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே. இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதெல்லாம் போர்க்களத்தில் நடக்கிறது தான். தித்தித்தைய ஒத்த பறிவுற நித்தப்பதம் வைத்து பைரவி. பைரவி பைரவி தான் பரிபுற நிறுத்தம், நிருத்தியம், பரிபுற நிருத்தியம். எல்லா பக்கம் நிருத்தியமாடி சக்தி. அந்த சக்தி நாட்புறமும் எட்புறமும் மேலும் கீழும் எல்லா பக்கம் நிறுத்தனம் பண்ணி அடடட என்ன அழகழகா பச்சை, சிவப்பு, நீலம், மஞ்சள், மலை, பள்ளத்தாக்கு, ஆறு, கோயில், பகவான், ஆடு, மாடு, மனுஷன், நல்லவன், கெட்டவன், எத்தனை அழகு உருவணிச்சு பாருங்க. சுவிட்சர்லாண்டில் போயிட்டு அப்படியே கண்டாலால் ஏறி மேலே போய் நின்றுட்டு அப்படி பார்க்குற மாதிரி நிறுத்தப்பதும் வைத்து பைரவி அவ்வளவு செதுக்கி செதுக்கி எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. அங்க திக்குப்பறி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகுது சித்திரப்பவரிக்கு திரிகடன போது. அட்டப்பைரவர் 10ல் 2 போனா 5 + 5 10ல் 2 போனா அந்த 2 கையும் காலன்னா 5 5 10. 10ல் 2 போனா 8. அந்த 2 கை கால். இப்போ பாக்கி 8 எது? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5 5 10. கர்மேந்திரியங்கள் 2 கையும் காலும், பாக்கி 3 இருக்கு. ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு. 5 3 2 கட்டானது எது? கையும் காலும். கையும் காலும் கட்டி வச்சாலும் கையையும் காலையும் கட்டி எங்க வைப்போம்? தியானத்தில் இருக்கிறப்போ. தியானத்தில் இருக்கிறப்போ தியானத்தில் இருக்கிறப்போ தியானத்தில் இருக்கிறப்போ அந்த போஸ்டரில் உட்காருங்க, கை இந்த முத்திரையில் வைங்க அல்லது அந்த முத்திரையில் வைங்க அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறீங்களா. தியானத்திலேயே இருந்தாலும் கால் நடக்கிறது இல்லை, கை, அது 2 தான் இதெல்லாம் இருக்கு. பாக்கி 8மே தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகுதுன்னு சித்திரப்பவரிக்கு திரிகடன ஓது. மனசு அது இது எல்லாம். அப்போதான் முந்தா நேற்று சாப்பிட்ட மசால் வடை வாசம் இல்லையா. அப்புறம் ஏதோ ஒரு ஜபம், அதெல்லாம் இல்லை. இதுதான் நடக்குது. வேணும் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறோம், கண்ணை மூடிட்டு இருக்கிறனால தவத்தில் இருக்காருன்னு மற்றவங்களை ஏமாத்திட்டு இருக்கோம். அப்போ இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை. கூகை அர்த்தம், கூகைனா ஆந்தை. கரெக்ட், ஆந்தை. ஆல் கேரக்டரிஸ்டிக் என்ன தெரியுங்களா? இட்ஸ் த பேர்ட். ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் சிம்பாலிசமாக சொன்னா, கூகை வந்து விஸ்டம், 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 ஞானம். ஆல் வந்து ஆலோட சிம்பாலிக்காக வந்து ஞானத்துக்கு சொல்லுவோம். வைஸ் பீப்புள், விஸ்டம். அதுதான் வந்து 270 டிகிரி திருப்புமா. ரக்க சத்தம் வராம பறக்கக்கூடிய ஒரே பறவை அதுதான். மற்றது எந்த பறவை இது பண்ணாலும் சலசலப்பு இருக்கும். ஏன்னா அந்த பறவையின் அந்த ரெக்கையோட சலசலப்பு இல்லாம பறக்கக்கூடிய ஒரே பறவை கூகை. அதுக்கு காரணம் இருக்குது. அது ஏன் இந்த மாதிரி என்ன நைட்டில் போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எந்த இதுலேயுமே வந்து அதோட ஞானம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. இருள் அப்படிங்கிறது இந்த இருட்டல்ல, ஞான இருட்டத்தான் இருளில் போகுது அப்படிங்கிறோம். அந்த மாதிரி முதுகூகை. எப்படி ஞானம் எப்படி புறப்படுது? கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியான முதுகூகை. இந்த கூகை எப்படி கிளம்புது? குத்தி புக்கு பிடினா போகுந்து பிடி. யார? எட்டையும் அடக்கு. எட்டையும் ஞானம் கிளம்புது. எப்படி கிளம்புது? மாறி இது எல்லாத்தையும் அடக்கி கிளம்புது. எப்படி கிளம்புது? கோட்புற்றழ. கோட்பூ. கோட்பூன்னா முதிர்ச்சி, முதிர்வு, திரள்கள். அப்படின்னா மரம் வாங்கி நம்ம வீட்டில் வேலை செய்கிறப்ப மரத்தை வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போட்டோம் இல்லைங்களா, ஆற வைக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி மெச்சூர் ஆகிறதுக்கு சீசனிங். ஞானம் வந்து சீசன் ஆகி மெச்சூர் ஆகி கோட்புற்று எழ, ஞானம் உதிக்க. நட்பற்ற அவுணரை. அவுணர்னா பகைவர்கள். அதுதான் அந்த 8 பேர். வெட்டி பலியிட்டு. குலகிரி. அவங்களுக்கு யாரு குலகிரி? குலகிரின்னா நான் சொல்கிறோம் இல்லைங்களா, குல தெய்வம். அது மாதிரி அந்த கிரி. கிரி அப்படிங்கிறது வந்து ஸ்டேபிள் ஸ்டம்ப், ஒரு ஊன்றுகோல். இந்த 8க்கு ஊன்றுகோலாக குலகிரியாக இருந்தது வந்து அகங்காரம். நான் குலகிரி குத்துப்பட. மலையவே தோண்டி புதைச்சிடுறது. குத்துப்படன்னு புதைக்கிறது. குத்துப்பட ஒத்து பரவல பெருமாள். இதுதான் அருணகிரியார் சொல்றதுன்னு நான் புரிஞ்சுக்கினேன் இந்த அப்ரோச்சில். அவ்வளோதான் நினைக்கிறேம்மா. ஸோ இதுதான் நான் இதில் லட்சியார்த்தம், வாட்சியார்த்தம் இது எல்லாம் எந்த மாதிரி நம்ம நிதித்தியாசனத்தில் அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய ஆசீர்வாதங்கள். ரொம்ப சிறப்பாக